வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். காவிரி டெல்டா மாவட்டங்களில் பயிர்களின் நிலை குறித்து மத்திய நிபுணர் குழு ஆய்வு. புதனன்று சுப்ரீம் கோர்ட்டில் அறிக்கை தாக்கல். காவிரி பிரச்சினையில் சட்டசபையில் திமுக உறுப்பினர்கள் தர்ணா. சபாநாயகர் உத்தரவுப்படி கூண்டோடு வெளியேற்றம். டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரணம் அறிவிக்காததற்கு எதிர்ப்பு. அரசை கண்டித்து கருப்பு சட்டையுடன் தேமுதிக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் பங்கேற்பு. விரிவான செய்திகள். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி காவிரி பாசன பகுதிகளில் மத்திய குழு செவ்வாயன்று ஆய்வை துவக்கியுள்ளனர். இக்குழுவின் அறிக்கை புதனன்று உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. தமிழகம் கர்நாடகா இடையேயான காவிரி நீர் பங்கீடு தொடர்பான வழக்கு திங்களன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பை பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள் அரசிதழில் வெளியிட வேண்டுமென மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் தமிழகத்தின் டெல்டா பாசன பகுதிகளான தஞ்சாவூர், திருவாரூர், நாகை மாவட்டங்களில் பயிர் நிலவரத்தை ஆராய உத்தரவிட்டனர். பயிர் நிலவரங்களை ஆய்வு செய்ய 3 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அமைத்த நீதிபதிகள் 2 நாட்களுக்குள் நிபுணர் குழு தனது அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டனர். அதன்படி செவ்வாயன்று மத்திய நிபுணர் குழு திருச்சிக்கு வந்தது. மத்திய பயிர்கள் துணை ஆணையர் PK ஷா தலைமையில் மத்திய நீர் ஆணைய தலைமை பொறியாளர் ஜேக்கப், மகேந்திரன், கண்காணிப்பு பொறியாளர் தங்கமணி ஆகியோர் தமிழக அதிகாரிகளுடன் திருச்சி விருந்தினர் மாளிகையில் ஆலோசனை நடத்தினர். மாநில வருவாய் ஆணையர் ஸ்ரீதர், வேளாண் செயலாளர் சந்தீப் சக்சேனா, வேளாண் கமிஷனர் சிவதாஸ் மீனா, திருச்சி கலெக்டர் ஜெயஸ்ரீ உள்ளிட்டோர் தமிழகத்தின் நிலையை விளக்கினர். திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் அதுல ஒரு சில பகுதிகளை பார்த்துட்டு இன்னைக்கு நைட் இங்க திரும்பி வந்துடுறோம். கிராப் சிச்சுவேஷன், வாட்டர் ரிக்வயர்மெண்ட் அதை பார்க்க போறாங்க. திருச்சியிலிருந்து பாப்பாக்குறிச்சி, புத்தாவரம், கீழமுல்லைக்குடி ஆகிய பகுதிகளில் மத்திய குழு ஆய்வு நடத்தியது. தொடர்ந்து தஞ்சாவூர் சென்ற மத்திய குழு பூதலூர், கோவில்பத்து, ராயந்தூர், குணமங்கலம், கள்ளப்பெரம்பூர் பகுதிகளில் ஆய்வு நடத்தினர். விவசாயிகளின் தண்ணீர் தேவையை உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் அறிக்கையாக தாக்கல் செய்யப்போவதாக மத்திய நீர்வளத்துறை தலைமை பொறியாளர் மகேந்திரன் தெரிவித்தார். நிலங்கள்ல இருக்கிறது இப்ப தண்ணி கொடுத்தா 1-2 தண்ணி கொடுத்தா அந்த பயிரை காப்பாற்ற முடியுமா முடியாதான்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து முடிச்சுட்டு எவ்வளவு தண்ணி தேவை கொடுத்தாக்க எவ்வளவு நிலங்களை காப்பாற்றலாம் அப்படின்ட்டு நாங்க இன்னைக்கு மாலைக்குள்ள பார்த்துட்டு நாளைக்கு நாங்க அறிக்கை சொல்றோம். தண்ணிக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றது உணர்ந்துகிட்டோம். அதே நேரத்தில் அது அந்த தண்ணி விட்டு விவசாயம் பண்றது எவ்வளவு அதிகமா செலவு இருக்கும்ன்றதையும் நாங்க தெரிஞ்சுக்கணும். ஒரு தண்ணி அவங்க கேட்கறது மாதிரி விட்டாக்க அந்த கிராப்பை சேவ் பண்ணிடலாம். அந்த இதுக்கு எவ்வளவு ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல சூட்டபிளா ரெக்கமெண்ட் பண்ணுவோம். மத்திய நிபுணர் குழுவிடம் தமிழக விவசாயிகள் தாங்கள் படும் துயரங்களை எடுத்து கூறினர். குடிநீர் லாரியிலிருந்து விவசாய நிலங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதை சுட்டிக்காட்டினர். காவிரி டெல்டா பிரச்சினை தொடர்பாக சட்டசபையில் தர்ணாவில் ஈடுபட்ட திமுக எம்எல்ஏக்கள் சபையிலிருந்து கூண்டோடு வெளியேற்றப்பட்டனர். தமிழக சட்டசபை செவ்வாய்க்கிழமை காலை கூடியதும் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் துவங்கியது. தீர்மானத்தை முன்மொழிந்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் பேசுகையில், திமுக ஆட்சியில் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாகவும் அதன் மூலம் கிடைத்த லஞ்ச பணம் சுவிஸ் வங்கியில் பதுக்கப்பட்டதாகவும் கூறினார். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த சபாநாயகர் தனபால், அவர் கடந்த கால ஆட்சியில் என்றுதான் கூறினாரே தவிர திமுக ஆட்சி என்று குறிப்பிடவில்லை என்றார். உடனே ஸ்டாலின் எழுந்து கடந்த கால ஆட்சி என்றால் அதிமுக ஆட்சியிலா என்று கேள்வி எழுப்பிய போது அதிமுக உறுப்பினர்கள் பேசவிடாமல் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். சுவிஸ் வங்கியில அதற்கான லஞ்ச பணத்தை அங்கே போட்டிருப்பதாக ஒரு அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை குறிப்பிட்டு சொன்னார். இதை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாங்கள் இதை எழுந்து அவையிலே எதிர்ப்பு தெரிவித்தோம். அதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று நான் சபாநாயகரிடத்திலே கோரிக்கை வைத்தேன். அதற்கு பிறகு அது அவை குறிப்பிலிருந்தும் நீக்கிடவில்லை. எனவேதான் அதை கண்டிக்கின்ற வகையில் நாங்கள் இன்று வெளிநடப்பு செய்துவிட்டு வந்திருக்கிறோம். வெளிநடப்பை தொடர்ந்து சபை நடவடிக்கையில் திமுக உறுப்பினர்கள் மீண்டும் பங்கேற்றனர். கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் திமுக உறுப்பினர் கோவை செழியன் பேசுகையில், காவிரி டெல்டா விவசாயிகள் மரணம் குறித்து குறிப்பிட்டார். உடனே அவை முன்னவர் OP பன்னீர்செல்வம் குறுக்கிட்டு ஆட்சேபம் தெரிவித்தார். தென்மேற்கு பருவமழை பொய்த்தது. வடகிழக்கு பருவமழையும் அதனுடைய சராசரி அளவை விட பெய்யவில்லை. கர்நாடக அரசு நமக்கு தர வேண்டிய நீரில் இந்த வருடம் இடைக்கால தீர்ப்பின்படி தர வேண்டிய நீரினுடைய அளவில் 63 TMC நீர் குறைவாகவே தந்தது. காவிரி நீர் பிரச்சனை பற்றியோ காவிரி டெல்டா பிரச்சனை இருக்கின்ற பிரச்சனைகள் பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு
அருகதையே இல்லை என்று தெரிவித்துக் கொள்கிறேன். டெல்டா பாசன பகுதிகளில் நடந்தது இயற்கையான மரணங்கள் தான் என்றும் கோவை செழியன் கூறியதை சபை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இதை சபாநாயகர் தனபால் ஏற்றுக்கொள்வதாக அறிவித்தார். இதனால் அதிமுக திமுக உறுப்பினர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே திமுக உறுப்பினர்கள் சபாநாயகர் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா நடத்தினர். சபாநாயகர் தனபால் அவர்களை எச்சரிக்கை செய்தும் தர்ணாவில் தொடர்ந்து ஈடுபட்டதால் அவை காவலர்களை அழைத்து திமுக உறுப்பினர்களை கூண்டோடு வெளியேற்ற உத்தரவிட்டார். இன்று அவையில திமுகவை தலைவர் கலைஞர் அவர்களை கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை களங்கப்படுத்த வேண்டும் என்ற நிலையில அவர்கள் அவைகளை தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பது உள்ளபடியே வருந்தத்தக்கது மட்டுமல்ல, அது கண்டிக்கத்தக்கது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு வெளியேற்றிருக்கிறாங்க. அந்த வெளியேற்றக்கூடிய சட்டம் அது இன்று மட்டும்தான் பொருந்தும். நாளைக்கு அது பொருந்தாது. எனவே நாளைக்கு நாங்கள் வருவோம். தொடர்ந்து எங்களுடைய ஜனநாயகத்தை நாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் எங்களுடைய கடமையை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம். திமுக உறுப்பினர்கள் கூண்டோடு வெளியேற்றப்பட்டதால் சட்டசபையில் பரபரப்பு ஏற்பட்டது. தஞ்சை காவிரி டெல்டா விவசாயிகளுக்கு நிவாரண நிதி அறிவிக்காத தமிழக அரசை கண்டித்து தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டசபைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தமிழக சட்டசபைக்கு செவ்வாய்க்கிழமை தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து வந்தனர். பின்னர் சபையிலிருந்து வெளியே வந்த தேமுதிக கொறடா செய்தியாளர்களிடம் கூறுகையில், தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கருப்பு பொங்கல் கொண்டாடிய பிறகு காவிரி டெல்டா விவசாய பகுதிகளை ஆய்வு செய்ய அமைச்சர் குழுவை முதல்வர் ஜெயலலிதா அனுப்பினார் என்றும், ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு 20 நாட்கள் ஆகியும் நிவாரணம் அறிவிக்கப்படவில்லை என்பதை கண்டித்தும் தேமுதிக உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சபைக்கு வந்ததாக கூறினார். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பில் இன்றைக்கு சட்டமன்ற கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கின்றோம். தஞ்சை டெல்டா விவசாயிகளாகட்டும் அல்லது தமிழ்நாட்டில் உள்ள மானாவாரி பயிர்களை பயிர் செய்கின்ற விவசாய பெருமக்களாகட்டும், இவர்களெல்லாம் இன்றைக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டு விவசாயம் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த ஒரு 6 மாத காலத்திலே தங்கள் வாழ்வையை இழந்துள்ளார்கள். இதற்கு உரிய நிவாரணம் அளிக்க வேண்டும் என்று சொல்லி பல கட்டங்களிலே டெல்டா பகுதிகளிலும் பல பகுதிகளிலே போராட்டங்கள் நடத்தியும் கூட இந்த அரசு அதற்கு செவிசாய்க்கவில்லை. கவர்னர் உரையின் போது சட்டசபைக்கு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் செவ்வாய் அன்று சபைக்கு வரவில்லை. அதிமுக ஆதரவு தேமுதிக எம்எல்ஏக்கள் 4 பேரும் வழக்கம் போல சாதாரண உடையில் வந்திருந்தனர். தொடர் மிரட்டல்களால் காஷ்மீர் மாணவியர் இசைக்குழுவினர் இனி இசை நிகழ்ச்சி நடத்தப்போவதில்லை என்று அறிவித்துள்ளனர். பேஸ்புக் மூலம் மிரட்டல் விடுத்துள்ளவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவிகள் நோமா நசீர், ஃபரா தீபா, அனிகா காலித் ஆகியோர் பிரகாசம் என்ற பெயரில் இசைக்குழுவை உருவாக்கினர். காஷ்மீரின் முதலாவது பெண்கள் இசைக்குழுவினர் என்ற பெருமையை பெற்ற அந்த இளம் மாணவிகளுக்கு பழமையில் ஊறிய மத தலைவர்களிடமிருந்தும் பேஸ்புக் உள்ளிட்ட பல்வேறு வழியாகவும் கடும் எதிர்ப்பும் மிரட்டல்களும் வந்தன. பொது இடத்தில் பாடல்கள் பாடுவது இஸ்லாம் மதத்துக்கு விரோதமானது என்றும், ஆகவே பாடுவதை நிறுத்தாவிட்டால் 3 மாணவிகளும் சமுதாயத்திலிருந்து விலக்கி வைக்கப்படுவர் என்றும் கருத்து தெரிவித்த மத தலைவர் பஷீருதீன் அகமது மாணவிகளுக்கு எதிராக ஃபத்வா உத்தரவை பிறப்பித்தார். தொடர் மிரட்டல்கள், சமூக புறக்கணிப்பு போன்றவற்றால் மனமுடைந்த 3 மாணவிகளும் இனி பாடவோ இசைக்கவோ மாட்டோம் என்று அறிவித்துள்ளனர். மேடை ஏறிய முதல் இசை போட்டியிலேயே சாதித்து அனைவரது பாராட்டையும் பெற்ற பிரகாசம் மாணவியர் இசைக்குழுவின் இசைப்பயணம் மதவாத அச்சுறுத்தல்களால் முடிவுக்கு வந்துள்ளது. காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா, எதிர்க்கட்சித் தலைவர் மெஹபூபா முப்தி, மகளிர் ஆணைய தலைவி மம்தா சர்மா உள்ளிட்ட பல அரசியல் தலைவர்கள், சமூக அமைப்புகள் மாணவிகளுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்ததை தொடர்ந்து அது தொடர்பாக ஜம்மு காஷ்மீர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பேஸ்புக் மூலம் மிரட்டல் விடுத்தவர்களை கண்டுபிடித்துள்ளதாகவும் ஓரிரு நாளில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வோம் என்றும் போலீஸ் அதிகாரி தெரிவித்தார். கிருஷ்ணகிரியில் பயணிகள் ரயில் மோதியதில் 2 யானைகள் பரிதாபமாக பலியாயின. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை பொய்த்து போனதால் கடும் வறட்சி நிலவுகிறது. வனப்பகுதிகளில் உணவு மற்றும் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது.
இதனால் வனப்பகுதிகளில் உள்ள யானைகள் தண்ணீர் மற்றும் உணவு தேடி விவசாய பகுதிக்குள் நுழைந்து விடுகின்றன. இதுபோல ராயக்கோட்டை அருகே உள்ள வனப்பகுதியிலிருந்து வந்த 2 யானைகள் கொத்தப்பள்ளியில் உள்ள ரயில் தண்டவாளத்தை கடக்க முயன்றுள்ளன. அப்போது அந்த வழியாக வந்த புஷ் அண்ட் புல் என்ற பயணிகள் ரயில் யானைகள் மீது மோதியது. இவ்விபத்தில் பெரிய ஆண் யானை ஒன்றும் ஒரு குட்டி யானையும் துடிதுடித்து பரிதாபமாக பலியாயின. இந்த தகவல் அறிந்து ஓசூர் வன பாதுகாவலர் மற்றும் வனத்துறையினர் விரைந்து வந்தனர். சம்பவ இடத்திலேயே யானைகளுக்கு உடல் பரிசோதனை செய்யப்பட்டது. அப்பகுதியிலேயே இறந்து போன யானைகளின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டன. அதிகாலையில் நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஏற்கனவே கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னர் இதே இடத்தில் யானைகள் கூட்டத்தில் ரயில் மோதியதில் சம்பவ இடத்திலேயே 5 யானைகள் இறந்து போயின என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் வெண்பட்டு வேஷ்டிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளதால் நெசவாளர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். சேலத்தில் தயாரிக்கப்படும் வெண்பட்டு வேஷ்டிக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது. சேலத்தில் உள்ள அம்மாபேட்டை வெண்பட்டு உற்பத்தி நிலையம், சேலம் வெண்பட்டு விற்பனை மையம், சௌராஷ்டிரா மையம், சூப்பர் சில்க் வெண்பட்டு விற்பனை மையம், சௌடேஸ்வரி வெண்பட்டு விற்பனை மையம், ராஜகணபதி வெண்பட்டு விற்பனை மையம், ஜெயலலிதா பெண்கள் கூட்டுறவு விற்பனை நிலையம் ஆகிய 7 நிறுவனங்களுக்கு இதற்கான அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இந்த தகவலை தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் அறிவுசார் சொத்துரிமை வக்கீல்கள் சங்க தலைவர் சஞ்சய் காந்தி தெரிவித்தார். சேலம் வெண்பட்டு வேஷ்டிக்கு புவிசார் குறியீடு அடையாளம் கிடைக்கிறது. சேலத்தில் இயங்கி வருகின்ற 7 கூட்டுறவு வெண்பட்டு தயாரிக்கின்ற சங்கங்களுக்கு சேலம் வெண்பட்டு வேஷ்டி புவிசார் பதிவு கிடைக்கிறது. 2000 நெசவாளர்கள் பயனடைவார்கள். உலக வர்த்தக அமைப்பில் இடம்பெற்றுள்ள 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்த சேலம் வெண்பட்டு வேஷ்டி உரிய அங்கீகாரம் கிடைக்கும். சேலத்தில் உள்ள 7 கூட்டுறவு சங்கங்கள் மட்டும்தான் சேலம் வெண்பட்டு வேஷ்டி என்ற பெயரை பயன்படுத்த முடியும். பெண்களுக்கான காஞ்சிபுரம் பட்டுக்கு புவிசார் குறியீடு கிடைத்ததை போல ஆண்களுக்கான சேலம் வெண்பட்டு வேஷ்டிக்கு தற்போது புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலையில் 1993ஆம் ஆண்டு முதல் தொடர்பியல் துறையில் பயின்ற மாணவர்களின் கலந்தாய்வு நடந்தது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலையில் 1993ஆம் ஆண்டு முதல் தொடர்பியல் துறையில் பயின்ற மாணவர்கள் பல்வேறு பத்திரிகை ஊடகங்களில் பணியாற்றுகின்றனர். 20 ஆண்டு கால முன்னாள் மாணவர்களின் கலந்தாய்வு கூட்டம் பல்கலை வளாகத்தில் நடந்தது. தினமலர் ஆசிரியர் டாக்டர் இரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களது முயற்சியில் உருவான கட்டடத்தில் கிடைத்துள்ள தொழில்நுட்ப வசதிகள் மூலம் மாணவர்கள் பல்வேறு நிலைகளை எட்டியுள்ளனர். முன்னாள் மாணவர்களின் கலந்தாய்வு கூட்டம் இங்கு நடந்தது. இக்கூட்டத்தில் இத்துறை துவக்கப்பட்ட போது அதன் தலைவராக இருந்த பேராசிரியர் சஞ்சய் தற்போது திருவாரூர் மத்திய பல்கலையில் துணைவேந்தராக இருப்பவர் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்தார். பெரியார் பல்கலை தொடர்பியல் துறை தலைவர் நடராஜன் கூறுகையில், இந்நிகழ்ச்சி மூலம் தொடர்பியல் துறையில் வேலைவாய்ப்பு குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்றார். இங்கு படித்த மாணவர்கள் பல ஊடகங்களில் பல நிலைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த கல்வியை எவ்வாறு தொழில் சார்ந்து ப்ரொஃபஷனலா எடுத்துட்டு போறதை பத்தி இன்னைக்கு அவர்கள் விவாதிக்க இருக்கிறார்கள். ஊடகங்கள் எவ்வாறு இங்கிருந்து வளர்ச்சி பெற்று பரிணமிக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். கலந்தாய்வு கூட்டம் மட்டுமின்றி முன்னாள் மாணவர்கள் தங்களின் வருகையை பதிவு செய்யும் விதமாக கையெழுத்திட்டும் கைவிரல்களை பதித்தும் மகிழ்ச்சி அடைந்தனர். சக மாணவர்களோடு உற்சாகமாக கலந்துரையாடினர். தங்கத்தின் விலை செவ்வாய்க்கிழமையன்று 1 சவரனுக்கு 192 ரூபாய் அதிகரித்திருந்தது. 1 சவரன் தங்கம் 22,896 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,862 ரூபாயாக இருந்தது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. 1 கிராம் வெள்ளி 62 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 58,460 ரூபாயாக இருந்தது. பாம்புகளின் மீது பாசம் வைத்துள்ள கோவை இளைஞர் சந்தோஷ் அவற்றை பிடிப்பதை சேவையாக செய்து வருகிறார். பாம்பு என்றாலே படைகள் நடுங்கும் என்பது பழமொழி. ஆனால் பாம்பின் மீது கொண்ட பாசம் ஒரு இளைஞனை பாம்புகளுக்கு தோழனாகவே மாற்றியுள்ளது. கோவையை அடுத்த கவுண்டம்பாளையத்தைச் சேர்ந்தவர் சந்தோஷ். வனவிலங்கு பாதுகாப்பு சங்கத்தின் தலைவரான அவர் விலங்குகளின் மீதான ஆர்வம் மற்றும் நேசத்தால் கடந்த 7 ஆண்டுகளாக பாம்புகளை பிடிப்பதை ஒரு சேவையாக செய்து வருகிறார். பள்ளி படிப்பு வரை முடித்துள்ள இவர் பாம்புகள் குறித்து தீவிரமாக படித்து வருகிறார். தற்போது நாட்டில் குறைந்து வரும் வனப்பரப்பால் அங்குள்ள விலங்குகள் நகர்ப்பகுதிக்குள் நுழைவது அதிகமாகிவிட்டன.
குறிப்பாக யானைகளும் பாம்புகளும் தான் அதிக அளவில் உணவுக்காக இடம்பெயர்கின்றன. ஆனால் பாம்பின் மீது கொண்டுள்ள பயத்தால் நகருக்குள் நுழையும் பாம்புகளை பொதுமக்கள் அடித்துக் கொள்கின்றனர். இதுபோன்ற சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்கவும் பாம்பு மீதான பயத்தை போக்கவும் முயன்றுள்ளார் சந்தோஷ். பாம்புகள் பிடிக்கும் இடத்திற்கு செல்லும் சந்தோஷ் அங்குள்ள மக்களுக்கு பாம்புகள் குறித்தும் அதன் விஷத்தன்மை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறார். நான் எப்போ போய் அந்த பாம்பை பிடிச்சாலும் அந்த பாம்போட முழு விவரம், அதை பற்றி விஷம் இருக்கிறதா, அந்த பாம்போட டீட்டெயில் ஃபுல்லாமே அந்த மக்களுக்கு, அந்த வீட்டுக்காரங்களுக்கு ஃபுல்லாக சொல்லி கொடுத்துட்டு தான் வருவோம். இந்த பாம்பை வச்சு மிஸ்யூஸ் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் நாங்கள் கட்டுப்படுத்தணும். நாங்கள் முறைவாக ரொம்ப பாடுபட்டு இந்த பாம்பை மட்டுமே காப்பாற்றணுங்கிற நோக்கத்தோட இதை நான் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்கிறோம். எந்த பாம்பு பிடிச்சாலும் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அதை முறையாக காட்டில் கொண்டு வர்றது எங்களோட கடமை. என்னதான் பண்ணிட்டு வந்தாலும் எங்களுக்கு யாரு ஃபாரஸ்ட் கவர்மெண்ட்டு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதில்ல. நாங்களும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுங்க, இந்த மாதிரி நாங்களும் எங்களுக்கு தனியாக போகணும், ஏதோ ஒன்று பண்ணணும், இதில் இல்லை உங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே எதோ எங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு நல்லா கேள்வி பார்த்து விட்டோம். நிறைய எதுவுமே அவங்க முறையாக செய்யறதில்லை. அதிக நீளம் கொண்ட சாரை பாம்பு உட்பட சில விஷத்தன்மையற்ற பாம்புகள் விவசாய பூமிகளுக்கு நல்ல பாதுகாப்பாக இருப்பதாக பாம்புகளின் பயன் குறித்தும் அவர் விளக்கம் அளிக்கிறார். பாம்புகளுடன் நேசமாக இருக்கும் நபர்களுக்கு கேரளா போன்று பாம்புகளை பிடிக்க பயிற்சி அளித்தால் மிகுந்த மகிழ்ச்சி என்றும் சந்தோஷ் தெரிவித்தார். மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.